ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம எ கிங் வித்தவுட் ஹார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் ஜிமினுக்கு வந்துட்டு அங்கே ஏதோ ஃபஸ்ட் எய்ட் நடந்துட்டுருக்கு. ஸோ கண்ணை முழிச்சவன் இல்லை திரும்ப அங்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறான். பட் முடியல. கண்ணை மூடினதும் மறுபடியும் இங்கே தான் வந்திருக்கான். அவனுக்கு இப்போ எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. ஸோ அப்படியே மறுபடியும் உங்களை ஒரு இடமா அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருந்தவன் உங்க மேலே நீ சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க நீங்களும் நீங்கள் அப்படியே அவனையே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லிப்பை அப்படியே இது இருக்கே இந்த லிப்ஸ் இது விஷத்தை விட கொட்டியது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியா அப்படிங்கிறான். ஆமாம், இதால் மட்டும்தான் எந்த கூர்மையான பொருளும் இல்லாமல் சாகடிக்க முடியும். வாயில் அவ்வளோ விஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போது அந்த விஷத்தை அவனுக்கு கொடுத்துடலாமா அப்படின்னு கிட்ட வரான். அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணா, நீங்களும் கிஸ் பண்ணா, எப்படி ரெண்டு பேரும் மெய் மறந்து கொஞ்சம் நேரம் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போது அவனை மறந்து அப்படியே பைட் பண்ண அப்படின்னு கத்துறீங்க. அப்போ டக்குன்னு வாய முடி, ஷ் உனக்கு வலிச்சதான் என்னை திருப்பி கடி, ஆனால் கத்தாத, மறந்துடாது. இது ஒன்றும் நம்மளோட அரண்மனை இல்லை. நம்ம இப்போ வந்திருக்கிறது வேற ஒருத்தனோடது, உனக்கு தெரியும்ல. சரி, இதுக்கு மேலே வேணாம், நீ படுத்து தூங்கு. நான் போயிட்டு இவனால் முடிஞ்சதை சீக்கிரமே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ப்ளூ மேப் தேடி அவங்கள அப்படியே வந்துட்டு அங்கே படுக்க சொல்லிட்டு போகிறான். நீங்கள் அப்பயுமே மனசில் அரசி அப்படின்னு பார்க்க, அதெல்லாம் நான் வந்துடுவேன் விடியறதுக்குள்ளே, அது வரைக்கும் நீ அப்படியே தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடறான். சரி, எப்படியும் எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டான். அவனை பற்றி உங்களுக்கு தான் தெரியுமே, அவன் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. நீங்களும் தூங்க. அப்படியே உங்களுக்கு தூக்கம் வருவானாங்குது. அப்படியே படுத்து பார்க்குறீங்க. இருந்தாலும் வர வரைக்கும் தூங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்படியே நினச்சிட்டு இருந்தாலும் தூங்கிடுறீங்க. இங்கே ஜிமினும் போய் அலைஞ்சு தெரிஞ்சு கொஞ்சம் விடிகிற மாதிரி இருக்குது. அப்போ தான் ரூம்க்கே வரான். நீங்கள் அப்போ தான் கண்ணை திறந்து போய் பார்த்து, அரசே பூனை கறி என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. இந்த ஜிமினால் முடியாதுன்னு ஏதாவது இருக்கா, அதனால தான் அமைதியாக இருக்கேன் அப்படிங்கிற நீங்கள் சொல்ல, போன காரியம் வெற்றி அப்படின்ட்டு அந்த அரண்மனோட ப்ளூ பிரிண்ட்டை காட்டா, பரவாயில்லையே சாகசக்காரன் தான் அப்படிங்கிறீங்க. பின்ன அப்படி இல்லாமையா இத்தனை ராஜ்யத்தையும் கைப்பிடிச்சி வச்சிட்ருக்கேன், அதெல்லாம் சரி தான், எல்லாத்தையும் அடிமையால் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மனங்க. என்ன சொன்னேன் அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை, சரி நேராச்சு, நம்ம கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே வெளியில் வர அவங்களையும் கூட்டிகிட்டு. அப்போ அவனோட குதிரை ஏதோ வந்து அவன்கிட்ட அப்படியே உடம்ப வளைச்சி சொல்லுது. அதாவது அவனுக்கு புரியுறது லாங்குவேஜில் அது பேசிகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு புரிகிற மாதிரி அவன் அது தலையை தடவி கொடுத்து, ஓகே நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படிங்கிற மாதிரி அதை அமுச்சு விட்றான். நீங்கள் அப்படியே என்னது இது, குதிரை கூடலாம் பேச்சுவார்த்தையா, அப்போ மனுஷனை தவிர மிருகத்தை கூட விட்டு வைக்கல, எல்லாத்தோடையும் பேச்சுவார்த்தை நடத்திடுவீங்க போல் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம் அப்படிங்கிறான். பரவாயில்ல, சகச்சால கில்லாடி தான், எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆமாம், இப்போ உங்கள் குதிரை அப்படி உங்ககிட்ட என்ன சொன்னுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவனும் அவசியம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமா, சரி சொல்கிறேன். என்னோட ராஜ்யத்தில் ஏதோ புதுசாக யாரோ வந்திருக்காங்களாம், அதுதான் சொல்லிட்டு போகுது. அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இங்கே பார்த்துருக்கா. சரி, இங்கே வந்து வேலை முடிஞ்சு ஃபஸ்ட்டு அங்கே போய் பார்ப்போம், அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு, என்ன நிலவரம்னு பார்க்கலாம், போகலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து நகர் போக. அப்போது அங்கே அந்த ராஜ்யத்தில் காவலாளிலாம் இருப்பாங்களே, ஸோ அவங்க வந்து அப்படியே போக விடாமல் வந்து முன்னாடி நிற்கிறாங்க. அவனும் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். இப்படிலாம் போக விட மாட்டோம், ஏன்னா அரண்மனையில் ஒரு பொருளை காணும், அதனால் உன்னையும் நல்லா நாங்கள் தரவாக செக் பண்ணிட்டு தான் விட முடியும், அதனால் போகக்கூடாது, நில்லு அப்படிங்கிறானுங்க. ஏதோ பொருளை காணுமா அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் ஜர்க்காகுது. அப்படியே ஜிமினோ சுற்றி முற்றி பார்க்குறான், யாரையும் காணும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த ரெண்டு பேத்தையும் அப்படியே கழுத்தை பிடிச்சி ரெண்டு பக்கமும் அப்படியே நெருக்கிறான். அதை நீங்கள் ஐயோ என்ன பண்ணுறீங்க, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க. யாரும் இல்லை, அப்படியே வந்தாலும் நீ பார்த்து சொல்லு. இங்கே பாரு, இவனுங்களெல்லாம் இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, அதனால தான் நீ பின்னாடி பாரு, யாராவது வந்தால் சொல்லு, நான் அதுக்குள்ளே இவனுங்க கதையை முடிச்சிடறேன் அப்படின்னு அங்கே ஒரு மறைவான இடத்துல அப்படியே ரெண்டு பேத்தையும் கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போய் அவனோட வால் வச்சுருப்பான்ல, ஸோ அதை வச்சு சத்தம் இல்லாமல் ரெண்டு பேத்தையும் போட்டுடுறான். இப்போ கரெக்டாக அந்த பாட்டி ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, அவங்க அதை பார்த்துறாங்க. ஐயோ படுபாவி, யாரா நீ, இப்படி ரெண்டு பேர்த்தும் அநியாயமாக கொண்டுட்டி அப்படிங்கிற மாதிரி அவங்க கத்த. இவனும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து,
இதுக்கு மேலே உன்னை விட்டு வச்சாலும் சரிப்பட்டு வராது அப்படின்னு அதோட கழுத்தையும் சேர்த்து அறுத்துறான். அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளவி அப்படியே சாய அப்படியே எங்களுக்கு பண்ண உதவிக்கு 10 உதவி செய்வேனா, உன்னை மட்டும் மிச்சமாக விட்டுட்டு போவேனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு குழியை தோண்டி 3 பேத்தையும் உள்ளே போட்டு புதைச்சிட்றான். கரெக்டாக அப்போ இது வரைக்கும் நீங்கள் அவன் சொன்னதையே செவ்வனை செஞ்சிட்டு இருந்தேன், நீங்கள் என்ன சத்தத்தையே காணோம், போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சுற்றி முற்றி பார்த்துட்டு யாரும் வரலன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ தான் குடிசைக்கு பின்னாடியே வரீங்க. மெதுவாக வந்து சிமின் அப்படிங்க. அவன் டக்குன்னு திரும்ப எங்க யாரையும் காணோம் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டாங்களா? ஒன்றும் பிரச்சனை பண்ணல? அதெல்லாம் பண்ணல, நான் பேசி அனுப்பிச்சிட்டேன். ஓ, அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டிமா இருந்தால் அவங்கக்கிட்ட பேசிட்டு போகலாம் சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தேன். அப்படியே ஆசீர்வாதமும் வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா இந்த பாட்டியவே காணோம். இங்கே வந்ததுலேருந்து என்னை சொந்த பேத்தி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு நல்லது கெட்டதுன்னு எதையும் நிறைய விஷயம் சொன்னாங்க. அதனால் போகிறதுக்கு முன்னாடி அவங்கள பார்க்கலான்னு நினச்சேன். நான் பார்க்க முடியல. இங்கே பார், நமக்கு நேரம் இல்லை, இந்த மாதிரி பாட்டியை பார்க்குற பூட்டியை பார்க்குறேன்றா கிளம்பாத. இப்போ அவங்களெல்லாம் பார்த்து நீ சொல்லிட்டு வர்றதுக்கெலாம் அளவில். ஸோ நீ என்ன பண்ணுற, இதோ இப்போ அவங்க காலில் தானே விடுண்டா, இதோ இந்த பக்கமாக தான் இங்கே போயிருப்பாங்க போல, அவங்க காலடி தடம் இருக்கு பாரு அப்படின்னு அந்த புதைச்ச மண்ணை காட்டுறான். நீங்கள் அப்படியே பார்க்க இதை வேணா விழுது கும்பிட்டு வா, போகலாம், மணி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். ஐயோ ஜிமன் இருங்க, நான் அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன். காணோம், எங்கே போயிருப்பாங்க? இங்கே தானே இருந்தாங்க, இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, எங்கேயாவது போனதை பார்த்தீங்களா அப்படிங்கிற நோயின்னு கேள்வியாக கேட்டுட்டு இருக்கா. அவனும் கடுப்பாயிட்டு, ஐயோ இப்போ எதுக்குடி போனவங்கள சும்மா நோயின்னு கேள்வியாக கேட்டு சாவடிச்சிட்டுருக்க, இப்போ மட்டும் பேசாமல் என் கூட வரல, அவங்க போன இடத்துக்கு முன்னையும் அனுப்பி வச்சுருவேன், மூடிட்டு வாடி அப்படின்னு சொல்லி அப்படியே தூக்கி உங்களை குதிரையில் உட்கார வச்சு கிளம்ப இல்லை அப்படின்னு ஏதோ சொல்லுவீங்க. வாயை மூடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இப்போ அவங்க மேலே அவனுக்கும் லவ் வந்துருச்சு. ஸோ உங்களை அப்படியே விட்டுட்டு போகும் மனசு வரல. அதே சமயம் நீங்கள் நோயின்னு கேள்வி கேட்குறதோ உனக்கு கடுப்பாக இரிட்டேட்டாக இருக்க. 2 பக்கமும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் முழிச்சுக்கிட்டு அப்படியே அவன் நாட்டுக்குள்ளே வரான். அறவழிலாம் போகும்போது உங்ககிட்ட சிடுன்னு இருந்த மாதிரிலாம் இல்லை, நல்லாவே பேசிட்டு வரான். அவ்வளோ ஹாப்பியாக உங்ககிட்ட பேசிட்டு வரான். உங்களுக்கே இது நம்ம பார்த்த அதே ஜிமினா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த அரக்கன் ஜிமின் போய் இவன் எப்போ வந்தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவனை மெய் மறந்து பார்த்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அவனோட அப்படியே பேசிகிட்டே வந்து ஒரு வழியாக நாட்டோட எல்லைக்கே வந்துடுறீங்க. வந்ததும் சரி, இதுக்கு மேலே நீங்கள் குதிரையில் வருவேனா, போய் பல்லக்கில் ஏறு அப்படிங்கிறான். ஏன் உங்கள் குதிரைக்கு என்னாச்சு, நான் குதிரையில் வந்தால் என்ன அப்படிங்கிறீங்க. சொன்னால் புரியாது, இதுக்கு மேலே நீ என்னோட மகாராணி, நீ இந்த மாதிரி தான் இருக்கணும், ஆடம்பரமாக இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு இதிலெல்லாம் இஷ்டம் இல்லை, எனக்கு இப்படி இருக்கிறதெல்லாம் பிடிக்காது, அது உங்களுக்கே நல்லா தெரியும். எனக்கு அன்றாட மக்களோட பழகி அவங்களோட கஷ்ட நஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க குறைய தீர்க்கணும், அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறீங்க. அன்றாட காட்சிங்க கூட சேர்ந்து நீ என்ன பண்ண போகிற, அவங்க கூட சேர்ந்து நம்ம ஏன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம ஏன் கஷ்டப்படணும், நமக்கு தேவை நம்ம நாடு மட்டும்தான், அதை மட்டும் பார்த்தா போதும், இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் பண்ண வேணாம், நம்மளோட நல்லது தான் நமக்கு முக்கியம், அதை பற்றி மட்டும் யோசித்தா போதும், கண்டதையும் பற்றி யோசிக்க தேவையில்லை. என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நம்ம நாடு நம்மளோட மக்கள் அவங்கள பற்றி நம்ம தானே யோசிக்கணும். எனக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியல, சும்மா ஏன்டி எப்போ பார்த்தாலும் எதையாவது பேசி எனக்கு இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க மாதிரி அவன் பார்க்க. அவங்களுக்கு இப்போல்லாம் பேசலாட்டி தானே ஜிமின் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதான் தெரியுமே இவனை பற்றி, சரி ஆனால் அரக்க மறுபடியும் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு வெளியில் இல்லை இப்படிலாம் பேசுகிறது தப்பு இல்லையா அரசே, அவங்களும் நம்ம மக்கள் பாவம் இல்லையா அவங்களும், அவங்க பாவம் தான், அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, ஏழையா அவங்கள படைச்சது அந்த இறைவன், அப்போ அவர் மேலே தான் தப்பு, என் மேலே இல்லை. யார் சாமி இவன் என்ன டிசைன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க என்ன அப்படி பார்க்குற, அவங்க சண்டை பண்ணணும் அப்படின்னா அந்த சாமி கிட்ட போட்டுட்டோம், நீயுமே ஏதாவது கேட்கணுன்னா அவர்கிட்ட கேளு, இதெல்லாம் என்னோட தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே பேனோன்னு பார்த்துட்டு இருக்க, இங்கே பார் எப்போவும் கிட்டே சொல்கிறதான் நம்ம எப்படி இருக்கோம் அதை மட்டும் பார்த்தா போதும், அதுவும் இல்லாமல் நம்ம அரசுக்கலாம், அவங்களாம் ஏழை ஜாதி, அவங்க கூட நம்ம போய் பழகணும் அப்படின்லாம் கிடையாது, புரியுதா, அப்படி பிறந்ததோ அவங்க தப்புனா இப்படி இருக்கிறதுனும் நம்ம தப்பு கிடையாது, நம்ம எப்படி இருக்கணுங்கிறத மட்டும் யோசிச்சா போதும், தேவையில்லாமல் அவங்களுக்கு அதை பண்ணுறேன் இவங்களுக்கு இதை பண்ணுறேன்னு என்கிட்ட வீணாக வாக்குவாதம் பண்ணி வாங்கி கட்டிக்காத, எனக்கு பிடிக்காததை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்க, அதனால் அதை பற்றிலாம் யோசிக்காமல் நம்மளை பற்றி மட்டும் யோசி, நம்மளோடது நம்ம அரசுக்கலாம், ஸோ அதே மாதிரி தான் இருக்கணும், சும்மா தேவையில்லாமல் அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம இறங்கினோம்னா அதெல்லாம் நல்லா இருக்காது, நம்ம எப்போவும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும், புரிஞ்சதா, தேவையில்லாமல் அவங்களுக்கு ஈக்குவலாக நீ இறங்கணும்னு நினச்சேன்னா அப்போ மதிப்பு மரியாதை எதுவுமே கிடைக்காது, நம்ம ராஜா ராணி அப்படிங்கும் போது அவங்க நம்ம மேலே பயம் மரியாதை எல்லாமே வரணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஒதுங்கி தான் இருக்கணும் அப்படிங்கிறான். நீங்களும் ஐயோ இவன்கிட்ட போய் வாய் கொடுத்த பாரு, என்னைக்கு இவன் செஞ்ச தப்பு, ஆமாம் நான் தப்பு தான் செஞ்சுருக்கோன்னு ஒத்துக்கிட்டான், உங்ககிட்ட போய் பேசின பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆமாம்
இங்கே என்னோட நாட்டு படையுங்க அதையே காணோம், நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் என் நாட்டு ஒருத்தரை கூட காணோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்க, ஆஹா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டால அப்படிங்கிற மாதிரி, அது நம்ம இங்கே வரதுக்கு முன்னாடி சகல மரியாதையோட உன்னோட நாட்டுப்படை உன் நாட்டுக்கே அனுப்பி வைக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறான். அப்படியா, நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்பாமல் அவனை குறுகுறுன்னு பார்க்க, இவ வேறு எப்படி பார்க்குறாள் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பார்த்துட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அவனோட மந்திரி கூட ஓடி வந்து, அரசே நீங்கள் சொன்ன மாதிரி ராஜா மரியாதையோட நம்ம ராணியோட படையும் அப்புறம் அவங்க நாட்டிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த செல்வங்கள் எல்லாம் அவங்க நாட்டுக்கு கரெக்டாக அனுப்பி வைக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் நம்ம ஜிமினோ, ஆஹா பரவாயில்ல, எனக்கு மந்திரியாக இருக்க, உனக்கு எல்லா தகுதி இருக்குது, அதனால தானே உனக்கு கொடி வச்சுருக்கேன், நான் வரதுக்கு முன்னாடி நான் விட்ட புறா தூது கரெக்டாக வந்துடுச்சா, அதுதான் நான் சொன்ன மாதிரியே மந்திரி வந்து கரெக்டாக பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் ரொம்ப மெச்சிக்கிறான். இங்களோ, சரி அரசே, நான் என் நாடு வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஆசையாக இருக்குது, ரொம்ப நாள் ஆச்சு என் நாட்டு மக்களை சுதந்திரமாக இருக்கிறத நானும் பார்க்கணும், அங்கே போய் அவங்கள பார்த்துட்டு மட்டும் வந்துட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஐயா இவளோட பெரிய ரோதனையாக போச்சு, எப்போ பார்த்தாலும் என் நாடு மக்கள் இன்றைக்கி அவன் உயிரை எடுக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் மனசுக்குள்ள நினச்சிட்டு, ஐயோ ஏன் இப்போ போய் என்ன பண்ண போகிற, அப்புறமா போகலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை எனக்கு இப்போவே நான் தான் சொல்கிறேன்ல, பௌர்ணமி அப்போ கூட்டிகிட்டு போகிறேன் நானே அப்படிங்கிறான். பௌர்ணமியா அப்படின்ட்டு அப்படியே நிலவை பார்த்துட்டு, அது வரதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் அண்ணாந்து பார்த்துட்டு பேசல. அப்படியே ஜிமினோ உங்களை பேக் ஹேக் பண்ணி அப்படியே அவங்க கழுத்தில் அப்படின்னு கிஸ் பண்ணா, அரசே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நெலியா, இதெல்லாம் உனக்கு சொல்லி தான் புரியணுமாடி, என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுடி, உன்னை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன், அதனால தான் நீ ஏன் கூடயே இருன்னு சொல்கிற, என்னை விட்டு போகாதடி, என் கூடயே இரு அப்படிங்கிறான். நீங்கள் பதிலே சொல்லாமல் அப்படியே இருக்க, ஓ அப்போ உனக்கு என் கூட இருக்க பிடிக்கல, ஐயோ அரசே நான் எப்போ அப்படி சொன்னேன், அப்போ பதிலே சொல்லாமல் இருக்க, என் கூட இருக்க ஆசை உனக்கு இல்லையா என்ன அப்படிங்கிறான். இருக்குது, அப்புறம் என்ன, போ நான் சொன்ன மாதிரி பல்லக்கில் ஏறு, அரண்மனைக்கு போ, நான் கொஞ்சம் நம்ம நாட்டு பக்கம் நகர்வலம் போய் நாட்டு நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த பல்லக்கில் ஏறிங்க. பட் உங்கள் மனசெல்லாம் அவன் சொன்னது ஏதோ பொய் இருக்கிற மாதிரியே தோணுது. இவனை நம்ம இப்படியே பார்த்து ஒரு வேளை நமக்கு அப்படி தோணுதா, ஏன்னா நிஜமாவே இவன் பொய் தான் சொல்கிறானா, உண்மை சொல்கிற மாதிரியே தோணலையே, உண்மையிலே நம்ம நாட்டுக்கு நம்ம படையெல்லாம் போயிட்டாங்களா இல்லையா, யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பலவித குழப்பமான யோசனையோட அப்படியே பல்லக்கில் ஏறிட்டீங்க. வேறு வழி இல்லை, அவன் சொல்லிட்டான்ல. ஸோ நீங்கள் அவன் மேலே நம்பிக்கையும் இல்லை, அதே சமயம் நம்ப முடியாமையும் இல்லை, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான மனநிலையில் அப்படியே வந்துட்டு அரண்மனைக்கும் பல்லக்கு வந்தது. ஸோ அப்படியே நீங்கள் கீழே இறங்கி அப்படியே யோசனையோடு நடந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க. அவங்கள வந்து ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வரும்போது அதுனா அந்த புறம் அங்கே தானே உங்களை வச்சுருப்பான். ஸோ நீங்கள் அந்த இடத்த பார்த்துட்டு அங்கேயே போகிறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் நடந்து போக, அப்போ உங்கள் முன்னாடி ஒரு பனிப்பெண் வந்து அப்படியே நின்று, மகாராணி அப்படிங்க, மகாராணியா என்னேவா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. மகாராணி உங்களை தான், உங்களுக்கு மகாராஜாவோட அரண்மனை ரூம்லேயே இருக்க சொல்லி உத்தரவு வந்திருக்கு, நீங்கள் அந்த புறத்துக்கு போக வேணாம், அவரோட அறைக்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. உங்களுக்கோ ஆச்சரியத்துலேயும் அதிர்ச்சியிலையும் கண்ணு வெளியில் வந்து உழுகிற அளவுக்கு முளைச்சி அப்படியே பார்க்குறீங்க. என்ன சொன்னீங்க? ஆமாம் மகாராணி, உங்களை மகாராஜா அவரோட ரூம்லேயே இருக்க சொன்னார் அப்படிங்க. என்னால் இதை நம்பவே முடியல. அவனா அப்படி சொன்னான், அந்த புறத்து அழகியாக இருந்த என்ன மகாராணி ஆக்கிட்டான், இதே போயிலேருந்து. ஆனாலும் இந்த மாற்றம் ரொம்ப நல்லதாக இருக்குது என்னோடய அழகை. ஆனால் என்ன பண்ணுறது, இன்னும் மனசளவில் திருந்தாமல் தான் இருக்கிறான். ஆனாலும் பழைய கில்லாடி தான் என் ஆள், அரண்மனைக்குள்ளே வரவே இல்லை, வெளியில் இருந்துகிட்டே என்னெல்லாம் வேலை பார்க்குறான் அப்படின்னு அவனை நினச்சே நீங்கள் அப்படியே பெருமைப்படுறீங்க. மகாராணி அப்படின்னு கூப்பிடவும் தான் அப்படின்னு பார்க்குறீங்க. மகாராஜாவோட அறைக்கு போகிற வழி இது அப்படின்னு சொல்லி அவங்க காட்ட இப்போ தான் அந்த ரூமையே நீங்கள் பார்க்குறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போனால் அது பெரிய ரூம். அந்த காலத்துலலாம் அரண்மனையே பெருசு, அதை விட ரூமில் வந்துட்டு நல்லா பெருசாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி அவனோட ரூம் மட்டும் ரொம்ப உங்களுக்கு கொடுத்தது பெரிய ரூமாக இருக்குது. நீங்கள் உங்களோட ரூமை விட இது பெருசாக இருக்குங்கிற மாதிரி அப்படியே பார்க்குறீங்க. அடேங்கப்பா, இப்படி வாழ்ந்தா அப்புறம் எப்படி உனக்கு பொன் பொருள் மேலே ஆசைலாம் போகும், பழைய வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி அப்படி இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பான், யாரோட காசு, மக்கள் வரி பணம், கஜானாவை காலி பண்ணி இங்கே தான் வச்சுருப்பான் போல் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்க்குறீங்க. பரவாயில்ல, நம்ம ஆள் எப்படி நேர்த்தியாக வச்சுருக்கான் அரண்மனை, அது மட்டும் இல்லாமல் அவனோட ரூம் அது எப்படி வச்சுருக்கான். ஆனால் எப்படி இந்த அரண்மனை
அச்சே இந்த ரூம் மட்டும் இவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு அப்படியே செவத்தெல்லாம் தொட்டு பார்க்க நல்லா குளுன்னு இருக்குது. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க அவனும் அவனோட ரூமுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு செயற்கையாக வந்து இது இருக்குல்ல வாட்டர் ஃபால்ஸ் வந்து செயற்கையாக பண்ணி வச்சுருக்கான். ஸோ அது இருக்கிறதுனால அவன் ரூமே நல்லா கூலிங்காக இருக்குது. அந்த காலத்துலலாம் ஃபேன் எங்கே இருந்துச்சு? ஸோ இந்த மாதிரி எதாவது பண்ணி தானே அவங்க பண்ணிக்கணும். அதுவே வந்து நிறைய செலவு பண்ணியிருப்பான் போல். அதை நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. எங்கப்பா இந்த ரூமை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருப்பான் போலையே. ஆனாலும் நல்லா வாழ்வு தான் வாழ்கிறான் அப்படின்ட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அவங்க எல்லா பொருளுமே லக்ஸூரியஸாக தான் இருக்குது. யானை தந்தம், மரக்கட்டில், டெங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு இளவரசி, ஆனால் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது அவனோட திங்ஸ் எல்லாம். ஸோ அப்படியே பார்த்துட்டே அப்படியே பார்க்க இன்னொரு அப்படியே ஒரு அவன் ரூம்லேருந்தே வந்துட்டு மாடிக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அங்கே இருக்கிற தனி வழி இல்லாமல் இவனோட ரூம்குள்ளே ஒரு தனியான வழி வச்சுருக்கானே. இது வழியாக மொட்டை மாடிக்கு போகலாம். இது என்ன இன்னொரு வழி ஒன்று திறக்குது. அப்போ இது அப்படின்னு பார்க்குறீங்க. அது சுரங்கப்பாதைக்கு போகிற வழி. அட்டேங்கப்பா சும்மா சொல்லக்கூடாது. இந்த ஜிமின் உண்மையாகவே மூளைக்கார தான். ஆனால் இந்த மூளையை நல்லதுக்கு பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். ஆனால் இவன் மூளையில் தான் நல்லதே வந்து நினைக்க முடிய மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் கெட்டதாகவே நினைக்கிறான். நல்லது நினச்சா இன்னும் எவ்வளவோ நல்லது பண்ணான் இவனால். என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நிற்கிறீங்க. அப்படியே இன்னொரு பக்கம் அங்கே அவனோட குதிரை வரதுக்கு கூட வழி வச்சுருக்கான். அப்படியே அப்பா எல்லாத்தையும் அவனோட அறையிலேருந்தே கரெக்டாக துல்லியமாக கண்காணிப்பான் போல். அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப தூரம் வந்து பிரயாணம் பண்ணி வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு டயர்டாக இருக்குது. அப்படியே போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது அவனோட பெட்டில் அப்படியே படுக்க ஜிமினோட ஸ்மெல் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஸ்மெல் பண்ணிட்டு பரவாயில்ல எங்கே கூட வாசனை திரவியம்லாம் ஊற்றி வச்சுருக்கான். எப்படி இருக்குது? நறுமணமே நல்லா இருக்குது அப்படின்னு அப்படியே ஸ்மெல் பண்ணேன். நீங்கள் படுத்து அடுத்த நிமிஷம் அப்போல்லாம் வந்து அந்த மயில் இருக்க மாதிரி வச்சு தானே விசிறுவாங்க. ஸோ அதே மாதிரி அது தானாக வந்து ஆக்டிவேட் ஆகி விசிறிட்டுருக்கு. ஆளே இல்லாமல் நீங்கள் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறீங்க. இதெல்லாம் அரண்மனையில் ஆள் வச்சு வீசிட்டு இருப்பாங்க. இது எப்பட்றா தானா வீசுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு பரவாயில்லையே அடேங்கப்பா இவனுக்கு இவ்வளோ வித்த தெரியுமா? இவனை நம்ம ரொம்ப லேசாக இட போட்டுட்டோம். ஆனால் நிஜமாகவே எல்லாமே தெரிஞ்சவன் தான் இவன். அப்போ அவ்வளோ கர்வமாக இவன் சுற்றுறதுல தப்பே இல்லை. அடேங்கப்பா யாரும் தன்னோட ரூமுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக எந்த தேவையும் யாரையும் நம்ம தேடிடக்கூடாதுன்னு அவனே இவ்வளோ செட் பண்ணி வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே அவனை பற்றி நினச்சிக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கண் மூடுறீங்க. எப்போ தூங்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியல. அப்படி ஒரு டீப் ஸ்லீப்புக்கு போயிடுறீங்க. அப்போது அப்படியே யாரோ உங்களோட ஹிப்பை டச் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே உங்களுக்கு அந்த இடத்துல ஏதோ ஊறுற மாதிரி இருக்கா. சடார்னு கண்ணை முழிச்சு அப்படியே நீங்கள் வந்து எப்போவுமே அது என்ன சொல்கிறது அவேர்னஸோடு தான் இருப்பீங்க. ஸோ டக்குன்னு அங்கே பக்கத்தில் வச்சுருக்க உங்களோட குட்டி ஒரு கத்தி இருக்குது. அதை எடுத்து அப்படியே யார் கை வச்சுருக்கான் அவனோட கழுத்தில் அப்படியே வச்சுட்டு அப்படியே பார்க்க வேறு யாரும் இல்லை, அங்கே உட்காந்துருக்க ஜிமின் தான். அப்படியே ஜிமின் உங்களை கண்ணை சிமித்தி பார்த்துறான். அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீங்கள் அட அரசி நீங்களா? ஒரு நிமிஷம் நான் பயந்து யாரோ நினச்சிட்டேன். அதான் அப்படிங்க இந்த ஜிமினோட அரண்மனைக்குள்ள அதுவும் அவனோட ரூம்குள்ளே வர்றதுக்கு இங்கே யாருக்கு அவ்வளோ தைரியம் இருக்குது? நீங்கள் அவனே பார்க்க இப்போதாவது இந்த கத்தியை எடுக்கலாமே அப்படிங்கிறான். இப்போ தான் நீங்கள் கவனிச்சு அது மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கத்தியை தூக்கி வைக்க பரவாயில்லையே தூக்கத்தில் கூட ரொம்பவுமே அலாட்டாக இருக்க. இப்படி தான் இருக்கணும் எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அரசிக்கு தேவையான பண்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அவனையே பார்க்க அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். அப்படின்னு பார்க்குறீங்க. அவனையே பார்த்துட்ருக்க. என்ன இன்னும் தூக்க கலக்கம் போகலை போல், நான் வந்தது கூட தெரியாமல் அப்படி என்ன தூக்கம் அப்படிங்கிறான். அது பிரயாண கழிப்பு அதான் அப்படிங்கிறீங்க அப்படின்ட்டு அப்படியே அவங்கள அப்படியே தூக்குறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அரசி அப்படின்னு பார்க்க அப்படியே தூக்கிட்டு போய் அங்கே உள்ள திட்டில் அப்படியே உட்கார வைக்கிறான். இப்போ நீங்கள் அவனோட ஃபிங்கர்ஸோட உங்கள் ஃபிங்கர்ஸையும் அப்படியே உள்ளே விட்டுக்கிறீங்க. அவன் அப்படியே என்ன இன்னும் இந்த ஜிமின் மேலே மயக்கம் போகலை போல் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஏன் அரசருக்கு என் மேலே மயக்கம் இல்லையா அப்படிங்கிற நீங்கள் பார்க்குறீங்க. அவனும் பதில் சொல்லலை. பதிலாக உங்கள் லிப்போட லிப்பை சேர்த்து பதில் சொல்கிறான். ஸோ அப்படியே அவன் கிஸ் பண்ண ஆரம்பிக்கா. நீங்களும் மறந்து அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஒரு இடமா அப்படியே பைட் பண்ணுறான்.
அரசே அப்படின்னு நீங்கள் மௌன் பண்ண ஆரம்பிக்க அவனும் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறான். இப்படியே 2 பேரும் எவ்வளோ நேரம் எத்தனை டைம் அப்படி இருந்தீங்கன்னு தெரில. அந்தளவுக்கு 2 பேரோட லவ் மேக்கிங் நடந்துகிட்டே இருக்கு. அப்படியே ஜிமின் அவங்க செஸ்டில் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்க. நீங்கள் அப்படியே அவன் ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவன் தலையை அப்படியே தடவிக்கிட்டு அரசே அரசே அப்படி என்ன கேளுடி சும்மா நோயின்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவன் கடுப்பாக சரி அது போன காரியம் என்ன ஆச்சு? நம்ம நாட்டில் யாரும் உள்ளே பூந்துட்டாங்களா என்ன? யாராவது இருக்காங்களா சந்தேகப்படுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், எதிரி நாட்டுப்படை அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமாம், யார்? அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு நேம் சொல்ல அவனா அப்படின்னு நீங்கள் யோசிக்க என்ன யோசனை? அவனை உனக்கு தெரியாதா? அது வந்து தெரியாமல் எப்படி இருக்கும்? உன்னைய பொண்ணு கேட்டவன் அவன் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க இருந்தவன்? ஆமாம், ஆனால் அவரையே உங்கள் நாட்டோட எனக்கு ஒன்றும் புரியல. என்ன வேணுமா அவருக்கு அப்படிங்க நீங்கள் கேட்க வேற என்ன உன்னை தான். அது எப்படி எனக்கு நிஜம் பண்ணி வச்ச பொண்ணை நீ தூக்கலாம் அப்படின்னு தான் அவனோட ஆளுங்களை அமுச்சு வச்சுருக்கான் கோலத்தனமாக அப்படிங்கிறான். நீங்கள் அடேங்கப்பா, இதே இவர் செஞ்சால் ராஜதந்திரம், அடுத்தவங்க செஞ்சால் கோலத்தனமா? இல்லை அரசே, எனக்கு புரியல. அவர் அனுப்புனது இப்போ கோலத்தனம்னு சொல்கிறீங்க. இதே நீங்களும் இப்போ வரதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒற்றர் வேலை பார்த்தீங்களே, அப்போ அதுக்கு பேர் என்ன? உங்களுக்கு வந்தால் வீரம், அடுத்தவங்களுக்கு வந்தால் அது கோலத்தனமா? என்ன சொல்ல வரீங்க? நம்ம நாட்டுக்குள்ளே அவங்க இருக்கிறது கோலத்தனம்னா அப்போ நீங்கள் அடுத்த நாட்டுக்குள்ளே போய் வேவு பார்க்குறது என்னவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்படியே உங்களே பார்த்துட்டுக்கோ. என்ன நல்லா இருக்கு அரசே உங்களோட நியாயம். ஆமாம், உங்கள் பார்வையே சரியில்லையே. எப்படியோ உங்களை உயிரோடெல்லாம் விட்டுருக்க மாட்டீங்களே, இந்நேரம் அவங்க உயிரை எடுத்திருப்பீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்க அடேங்கப்பா, என் மகாராணிக்கு என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் என்ன பண்ணுறது, எப்போவும் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எவனாவது வந்து நின்றதா நீ சொன்ன மாதிரி தோலை தனியாக முண்டை தனியாக அப்படி தான் ஆக்கியிருப்பேன். எவனும் உயிர் திரும்பியிருக்க நாடு திரும்பியிருக்க மாட்டான். ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, எனக்கும் இந்த சாஃப்ட்னஸ் வந்துருச்சு போல். ஐயோப்பா நம்பிட்டேன். நிஜமாடி என்ன பண்ணுறது, உன் மேலே காதல்னு வந்ததுக்கப்புறம் எனக்கு யாரையும் அப்படி கொடூரமாக செய்யணும்னு தோணலை. நிஜமாவா சொல்கிறீங்க? இந்நேரம் உயிர் இருக்காதுன்னு நினச்சேன். அதான் சொல்கிறேனே, எனக்கும் மென்மை வந்துருச்சு. அதனால தான் யாரையும் எதுவும் பண்ணாமல் அப்படியே விட்டு வந்தீங்க. அதுக்குன்னு இப்படி வந்தவங்கள அப்படியே விட முடியும்? அதானே பார்த்தேன். என்ன பண்ணிட்டு வந்தீங்க? அப்பா உயிர் எடுக்கலை, பெருசாக எதுவும் பண்ணலை. ஆனாலும் தண்டனை கொடுக்கணும்ல, அதனால தான் சின்னதாக ஒரு தண்டனை கொடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படி என்ன சின்னதாக தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் காதை அப்படியே பைட் பண்ண அப்படிங்கிறான். நீங்களோ சொல்லுங்கள், அது என்ன அப்படி சின்ன தண்டனை அப்படின்னு கேட்குறீங்க? அதுவா, அது ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி இனிமேல் இந்த ஜிம்மினோட ராஜ்யத்துக்குள்ளே வரத்துக்கு யாராக இருந்தாலும் பயப்படணும். அது மாதிரி ஒரு தண்டனை, சின்ன தண்டனைனாலும் பயங்கரமான தண்டனை. அப்படி என்னத்தை கொடுத்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருக்க. அது நம்ம நாட்டோட எல்லையில் அவனுங்க கண்ணெல்லாம் பிடுங்கி அப்படியே கண்ணு இல்லாமல் கையவரா அலைய விட சொல்லியிருக்கேன். அப்படி அவங்க கண்ணு இல்லாமல் திடீர்னு பார்க்கும்போது தானே 4 பேத்துக்கு பயம் வரும். இனி என் நாட்டுக்குள்ளே உள்ளே வர்றதுக்கு எவனாக இருந்தாலும் யோசிக்கணும்ல. என் எதிரிக்கு என்னை பற்றி நினச்சாலே நடுங்கணும். அதுதான் சின்னதாக ஒரு தண்டனை அப்படின்னு அசராமல் ஒரு குடத்துக்கு போட நீங்களும் அதை கேட்டு ஒரு நிமிஷம் அவ்வளோதான் ஆடி போயிடுங்க. யாரடா நீ, இதை சின்ன தண்டனையா, கொலை நடங்கிற மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்துட்டு வந்திருக்கான். அரக்க பயலே, இன்னும் இவனுக்குள்ளே இருக்க அரக்க குணம் மாறவே இல்லை. கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லை. மனுஷனுங்களை மிருகத்தை விட மோசமாக இப்படி பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. பட் ஜிமினோ அவ்வளோதாப்பா பதில் சொல்லிட்டேன், என் வேலை முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு அவங்க செஸ்ட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கா. நீங்களோ அப்படியே கையை அவன் தலையிலேருந்து எடுத்துடுறீங்க. பிகாஸ் உங்களுக்கு இப்போ பயம் வருது. என்னது இது, எதிரி நாட்டுப்படைக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தேன் அப்படிங்கும்போது நம்ம நாட்டுப்படையை சும்மாவை விட்டுருப்பான்? இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையாக நிஜதானா? நம்ம நாட்டுப்படையை விட்டுட்டானா, இல்லை வேறு எதுவும் பண்ணியிருப்பானா, இல்லை சும்மா விடாமல் இந்த மாதிரி ஏதாவது தண்டனை கொடுத்துருப்பானா? ஐயோ, நினைக்கும் போதே பயமாக இருக்கே. நம்ம நாட்டு மக்களுக்கு என்ன ஆச்சு? இவன் சொல்கிறத நம்பலாமா வேணாமான்னு இப்போ பயங்கர குழப்பத்தில் தூக்கம் வராமல் தவிக்கிறது என்னமோ நீங்கள் தான். இப்படியே கொஞ்சம் டேஸ் ஸ்கிப்பாக பரபரப்பாக ஜிமினோட அரசவை கூடி இருக்குது. அங்கே மந்திரிலேருந்து படைத்தளபதினு எல்லாருமே இருக்காங்க. அரசை என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த நோய் தீவிரமாக பரவிட்டு இருக்கு.
அதாங்க நம்ம 7ஆம் அறிவில் வந்த மாதிரி ஒரு பெரிய டிசீஸ் ஒன்று பரவிட்டு இருக்குது. ஸோ எல்லோரும் கொத்து கொத்தா மக்கள்லாம் செத்துட்ருக்காங்க. ஆனால் ஏன் சாகுறாங்க, என்ன டிசீஸ் எதுவுமே தெரில. ஸோ செத்துட்ருக்காங்க. ஜிமினுக்கோ என்ன நடக்குது, என்ன நோய், அதுக்கு என்ன மருந்து எதுவுமே இன்னும் கண்டுபிடிக்கல. என்ன அதை தான் அரசை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போ வரைக்கும் அது என்ன நோய், அதுக்கு என்ன மருந்து, அது எதுவும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அது ரொம்ப காற்றை விட மோசமாக பரவிட்டுருக்கு. அதுலேயும் நம்ம படை வீரர்களுக்கு தான் அதிகமாக தாக்கிட்டுருக்கு. கொத்து கொத்தா செத்துட்ருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? இது குறிப்பாக படை வீரரை தாக்குது அப்படின்னா அப்போது இது நிஜமாவே நோய் தானா, இல்லை யாராவது செய்கிற சதியா? இந்த ஜிம்மினை தோக்கடிக்கிறதுக்கு எவனோ பண்ணுற சதியாக இருக்குமோ? யார் சதினா அது யார் பண்ணுறது? யாராக இருந்தாலும் இந்த ஜிம்மின் கிட்ட மாட்டினாங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற. இல்லை அரசே, இதை பற்றி எல்லாருக்கிட்டையும் பேசினப்போ கிடைச்ச தகவல் படி இதே மாதிரி ஒரு நோய் வந்து பல காலத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. அதுலேயும் இந்த மாதிரி தான் நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. அதாவது நம்ம உங்கள் தாத்தா காலத்தில் வந்த மாதிரி. அப்போ ஜிமினா அப்படின்னா அது தாசி கூடத்துலேருந்து பரவி இருக்க நோயின்னு சொல்ல வரீங்க. ஆக்சுவலி கேன்சர் மாதிரி. கேன்சரை தான் இவங்க இந்த லட்சணத்தில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம், அது ஒருத்தி அப்படின்னு கட்டுப்பாடோடு இருந்தால் இந்த மாதிரி நோயெல்லாம் வராது. கட்டுப்பாடு இருந்து பல பேரோட இருக்கும்போது அது இந்த மாதிரி நோய் வரும். அதுவும் அவங்க இன்னொருத்தரோட உடலுறவு கொள்ளும்போது அது அவங்களுக்கும் தொத்திக்குது. ஆக்சுவலி இதை நம்ம ஹெச்ஐவின்னு வச்சுக்கலாம். கேன்சர் இல்லை, கேன்சரும் ஹெச்ஐவியும் மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் பரவிட்டுருக்கு. ஸோ அதை தான் இதில் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட்டு ஒரு கருத்து ஊசி தான். ஸோ இக்னோர் இட் பிடிக்காதவங்க அந்த மாதிரி தான் அரசை. புரிகிறது. அப்படின்னா இதெல்லாம் நம்ம வீரர்களுக்கு தான் வருது. ஆமாம் அரசே, அவர்களுக்கு தான். மீதி இருக்கிறவங்களையாவது காப்பாற்றணுன்னு தான் பாதுகாப்பாக இருக்க சொல்லி அவங்களுக்கு தேவையான மருத்துவத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அரசே. நம்மக்கிட்ட இப்போ குறைஞ்ச ஆட்கள் தான் இருக்காங்க. அப்போது நம்ம படையோட வீரம் குறைஞ்சிடுச்சுன்னு சொல்ல வரீங்க? வீரம் குறையல, வலிமை தான் குறைஞ்சிருக்கு. இப்போது இந்த தகவல் எதிரிக்கு தெரிஞ்சாலே போதுமே, ஜிமினோட நாட்டு வலிமை இல்லாமல் இருக்குது, இப்போ உள்ளே பூந்து அடிச்சிடலான்னு கண்டிப்பாக அவங்க நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஜிமின் யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். அரசை என்ன பண்ணலாம்? அதான் இனிமே இவனுங்களை தேற்றி எதுவும் ஆக போகிறதில்ல. அதனால் இப்போதைக்கு நோய் எவனுக்கெல்லாம் இருக்கோ அவனெல்லாம் முழுசாக முடிச்சு விட்டுருங்க. அரசே, அவங்களாம் நம்ம நாட்டோட வீரர்கள். வீரத்தோடு இருக்கிற வரைக்கும் தான் அவனுங்க வீரம். இப்போ நோயோடு இருக்கானுங்க. அப்படி இருக்கிறவனுங்க எனக்கு தேவையில்லை. அவனுங்கனால மீதம் இருக்கிறவங்களுக்கும் சேர்ந்து ஏதாவது வந்து நோய் வந்து சாகிறதுக்கு நான் தயாராக இல்லை. அதனால் இந்த மாதிரி இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு சாகடிக்கணும். அதனால் இந்த மொத்த கூட்டத்தையும் கொன்னுடுங்க. அதுக்கப்புறம் புதுசாக இப்போ எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க அத்தனை பேத்தையும் படைக்கு கொண்டு வாங்க. அவங்களுக்கு நல்லா முயற்சி பண்ணி எல்லாருக்கும் திறமையாக வீரர்களாக அவங்கள மாற்றுங்க. அவங்கள படையில் கொண்டு வந்துட்டு படை வீரர்களாக்குங்க. இவனுங்களை கொண்டுடுங்க. முக்கியமாக அந்த தாசி கூடம் அது இருக்கவே கூடாது இனிமேல். அதனால் அதையும் தீ வச்சு கொளுத்துங்க. இனி என் நாட்டில் அந்த நோய்க்கு பேரே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் அழிச்சிட்டு சொல்லுங்கள். ஏன்னா இந்த தகவல் யாருக்கும் பரவக்கூடாது. தகவல் பரவுனுச்சுனாலே இங்கே ஈஸியாக எல்லோரும் நம்மளை முற்றுகையிட்டுருவாங்க. அதனால தான் சொல்கிறேன், நம்மளை பற்றி வெளியில் ஏதாவது ஒரு தகவல் வருது அப்படின்னா அதுக்குள்ளே இங்கே இருக்கிற நிலமை முழுசாக மாறி இருக்கணும். அப்போ தான் நம்மளால் அவங்கள எதிர்த்து போராட முடியும். அதுக்கு தான் சொல்கிறேன், என்னை எதிர்த்து எவனுக்கு நிற்கிறதுக்கு இங்கே தைரியம் இருக்குது? எவனுக்கும் இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே இங்கேயே நான் சமாதி ஆக்கிட்டால் யாருக்கு தெரிய போகுது? அதனால் சொன்னதெல்லாம் செய்யுங்க. ஆனாலும் அரசே, நம்ம நாட்டோட படையே இல்லைங்கும் போது எப்படி நாட்டை பாதுகாக்க முடியும்? என்ன பேசுகிறீங்க அரசே? நான் சொன்னது உனக்கு புரியலை. இந்த மாதிரி நோய் உள்ளவங்களை வச்சு என்ன பண்ணுறது? அதனால் அவனுங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டு புதுசாக ஆளை கொண்டு வாங்க. அவங்க பார்த்துக்குவாங்க நாட்டையும் படையையும். சொன்னதை மட்டும் செய். இங்கே நான் தான் அரசர், எனக்கு கட்டளையிட நீ யார் அப்படிங்கிற மாதிரி மேட்ட உத்தரவும் அரசே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நகர. இதெல்லாத்தையும் நீங்கள் அங்கே மரத்துக்கு பின்னாடி கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு பணிப்பெண் வந்து உங்களை அரசர் பார்க்க வர சொன்னார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருப்பாங்க. நீங்களும் அவனோட பேசுகிறதுக்கு சந்தோஷமாக கிளம்பி வந்திருப்பீங்க. ஜிமினோட இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஹாப்பியாக அங்கே வந்து அப்போ அவன் யார்கிட்ட பேசிட்டுருக்க, சரி இங்கே நிற்போம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் நின்றுருப்பீங்க. அப்போ தான் நீங்கள் எல்லாத்தையுமே கேட்டீங்க. அவன் பேசின அத்தனையும் கேட்டது உங்களுக்கோ அப்படியே என்ன மனுஷன் இவன் நிஜமாவே மனுஷன் தானா? ஐயோ,
உங்கள் சவுண்டை கேட்டு திரும்ப ஜிமினும் செம்ம காண்டில் அவங்கள அப்படியே மறைக்கிறான். பிகாஸ் அவன் கூப்பிட்டதை மறந்துட்டான். அதுவும் இல்லாமல் இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்துட்டு மீட்டிங் மாதிரி தானே. ஸோ அங்கே எல்லாமே ஜென்ஸாக இருக்காங்க. அங்கே நீங்கள் வரவும் அவனுக்கு செம்ம காண்டாக்குது. இத்தனை ஆம்பளைங்க இருக்காங்க, எப்படி ஓடி வரா பாரு, இவ்வளோ யார் இப்போ இங்கே வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டில் அப்படியே அவங்க பக்கம் திரும்புகிறான். அது மட்டும் இல்லை மனசுக்குள்ளே இவன் நம்ம வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கும் சரிவு வந்திருக்கோம். அப்போது நமக்கு சொன்ன மாதிரியே நம்ம பிரம்மச்சரியம் போனதுலேருந்து தான் நம்மளோட அழிவு ஆரம்பமாயிடுச்சோ அப்படிங்கிற பயம் இப்போ ஜிமினுக்கு வந்துருச்சு. ஸோ செம்ம காண்டில் அப்படியே உங்களை முறைக்க நீங்களும் அது புரியாமல் அரசே அப்படின்னு எதுவும் சொல்ல வர, வாயை மூடு, உன்னை யார் இப்போ இங்கே வர சொன்னான், இத்தனை ஆம்பளைங்க இருக்காங்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் வந்து நிற்கிற, ஆண்களுக்கு முன்னாடி பெண்கள் இங்கே பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது, உன்னை யார் இங்கே வர சொன்னது அப்படின்னு செம்ம காண்டில் கத்திட்டு இருக்கான். நீங்கள் அவனை பார்த்து ஏதோ சொல்ல வர, அவனும் வாயை மூடுன்னு சொன்னேன், உன்னை யார் இங்கே பேச சொன்னோம், இது ஆம்பளைங்க மட்டும் பேசுகிற சபை, இங்கே பெண்களுக்கு என்ன வேலை, உன்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, மொதல் இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி தார்த்துறான். நீங்கள் அது இல்லை அரசே அப்படின்னு எதுவும் சொல்ல வர, உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாது, சபை நாகரிகம் தெரியாது, நீ எல்லாம் என்ன இளவரசி, உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பில் கத்த. ஆமாம், மனித நாகரிகமே இல்லாத உங்ககிட்ட சபா நாகரிகம் மீறது ஒன்றும் தப்பில்லை அரசி அப்படின்னு நீங்களும் கடுப்பில் கத்துறீங்க. ஏய், உன்னை போன்னு சொன்னேன், முடியாத அரசை, இப்போ நான் பேசலான்னா பேச முடியாமல் போயிடும், அதனால் நான் பேசியே தருவேன். நீங்கள் என்ன கருவேப்பிலையை பிடிங்க போடுற மாதிரி மனுஷ உயிர்களை கொல்ல சொல்கிறீங்க. நீங்கள் கொல்ல சொன்னதுன்னா ஒன்றா ரெண்டா திட்டத்தட்ட 50,000க்கு மேலே இருக்கா படை வீரர்களை, அவங்கள போய் கொல்ல சொல்கிறீங்க. அத்தனை பேரும் இறந்து போனால் அவங்க பாவம் இல்லையா, அவங்களுக்காக நான் இப்போ பேசியே தருவேன். நீ பேசக்கூடாது, அதுவும் என் நாட்டு விஷயத்தை பற்றி. உன்னை இதெல்லாம் பேச நான் சொல்லவே இல்லை, ஒழுங்கா இங்கேருந்து போயிரு. முடியாத அரசி, இவ்வளோ நாள் நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டல, அதே மாதிரி இப்போது இந்த ஒரு தடவை நான் சொல்கிறது கொஞ்சமாவது காது கொடுத்து கேளுங்க அரசே. பாவம், அத்தனை உயிரையும் கொல்ல வேணாமே, அவங்களுக்கு என்ன நோய் என்னன்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கான மருத்துவத்தை கொடுக்கலாமே, பாவம் இல்லையா அவங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்து பேச. ஜிமின் கானில் அப்படியே பிடிச்சவங்கள சொன்னால் கேட்க மாட்டான் அப்படின்னு பிடிச்சி தள்ளுறான். அப்படியே தடுமாறி கீழே விழுக போய் அப்படியே கொஞ்சம் ஸ்டடியாகி நின்றுக்கிறீங்க. நின்றுட்டு அப்படியே பார்க்க, ஹேய், இது என்னோட நாடுடி, எனக்கு தெரியும் இங்கே எது சரி எது தப்பு என்ன பண்ணணும்னு. அதுக்கு நடுவில் நாட்டாமல் பண்ண நீ யார், உனக்கு யார் அவ்வளோ உரிமை கொடுத்தது, உனக்கு கொஞ்சம் விட்டால் போதுமே உன் இஷ்டத்துக்கு எது வேணாலும் பேசலான்ட்டு வந்துடுவியன், என்னையே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு வந்துட்டியா. இங்கே பார், இங்கே நான் வைக்கிறது மட்டும்தான் சட்டம், நீயே என்னோட அடிமை தான், உனக்கு யார் அந்த உரிமை கொடுத்தா. நான் யாரா, நான் உங்களில் பாதி, உங்களுக்கான ஒருத்தி. நீங்கள் அரசனா, நான் அரசி. அரசியா, நான் இன்னும் உனக்கு அந்த அதிகாரத்தை தரவே இல்லையோ, அதை மறந்துடாத. நீ சொன்னியே என்னோட ஒருத்தி, அது கட்டில் மட்டும்தான், அதில் மட்டும் எனக்கு கூட இருந்தால் போதும். மற்றபடி இங்கே வந்து சபையில் உன் இஷ்டத்துக்கு என்னை ஆட்டி வைக்கலான்னு நினச்சா அது முடியாது. என்ன கட்டில் எனக்கு நீ சுகந்தாரத்துக்காக நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு உனக்கு மயங்கி பொட்டி பாம்பாக அடங்கிடுவேன்னு நினச்சியா, அது முடியாது. கட்டில் மட்டும்தான் உனக்கு, இங்கே எதுவும் கிடையாது. போய் அங்கே ஓய்வெடு அப்படின்னு கத்துறான். அவனுக்கு குறையாத நீங்களும் செம்ம காண்டில் கத்துறீங்க. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி கட்டில் மட்டும்தான் உங்கள் கூட இருக்க, ஆனால் எனக்கு இருக்கிறது காதல் மயக்கம், அதனால் அவங்க கூட அப்படியே இருந்துருவேன்னு கனவு மட்டும் காணாதீங்க. என் முன்னாடி இப்படி அராஜகம் நடக்கும்போது அதை தட்டி கேட்பேன், கேட்காம அப்படியே இருக்க மாட்டேன். நான் தட்டி கேட்பேன். நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அரசை, இப்படி கோவத்தில் கண்ணை மறைச்சி கண்டதை பேசாதீங்க. இப்போ என்ன, அவங்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கணும், அதானே, நீங்கள் வைத்தியம் பார்க்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்கள். நாட்டை பாதுகாத்துக்கு படை தானே, அது என்னோடய படை இருக்குல்ல, அதை வேணால் கொண்டு வந்து நாட்டை பாதுகாக்கலாம். அது வரைக்கும் இவங்களுக்கு வைத்தியம் பார்க்கட்டும், இதை மட்டுமாவது கேளுங்க அரசே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜிமினோ அப்படியே உங்களை பார்த்துட்டு அவன் எப்படிலாம் கை வச்சு, ஐயோ எது உன்னோட படையா, எங்கே இருக்கும் படை காட்டு பார்க்கலாம். உன்னோட படம் இருந்த இடத்துல இன்னும் புல்லு முளைச்சிருக்கும். அவன் சொன்னது தான் உங்கள் மண்டைக்கே உரைக்குது. உங்களுக்கு இத்தனை நாள் இருந்த சந்தேகம் நீங்கள் அட பாவி அப்படின்னு அப்படியே கண்ணிலேருந்து டியர்ஸ் உங்கள் லிப்ஸ் எல்லாம் துடிக்க, ஏமாத்திட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அப்படியே சத்தமே வராமல் நீங்கள் சொல்ல, அவனும் அப்படியே உங்களை பார்த்துட்டு நீங்கள் கிட்ட வந்து அவங்க கன்னத்தில் அப்படியே தட்டி, ஓ மேலே நீ சொன்ன மாதிரி எனக்கும் ஏதோ ஒரு மயக்கம் இருக்குது, அதனால தான் ஒன்றை இன்னும் கொல்லாமல் விட்டு வச்சுருக்கேன். என்னைக்கு ஓ மேலேயும் எனக்கு மயக்கம் போகுதோ அன்னைக்கு தான் உனக்கு இறுதி நாளாக இருக்கும் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை அதிர்ச்சியோடு பார்த்துட்ருக்க. இதுக்கே அது இருந்தால் எப்படி
அப்புறம் இந்த தாசி கூட இருக்கல அது பத்தலைன்னு சொல்லி தான் என் படையவே இருக்கு இந்த நாட்டோட மக்களையே, அதாவது உன் நாட்டு பெண்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் தான் அவங்களுக்காக விட்டு கொடுத்தேன். அதனால தான் இப்போது எனக்கு பயமே. ஏன்னா எல்லாரோடையும் அவனுங்க பரவி இருப்பானுங்க. ஸோ அதனால் எல்லாருக்குமே இந்த நோய் பரவி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தாண்டி இப்படி சொல்லிகிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம். எல்லாத்தையும் கேட்டியா? ஏதாவது உருப்படியாக உனக்கு சொல்ல தெரிஞ்ச சொல்லு. உன்னால் எங்கே சொல்ல முடிய போகுது? நீயே ஒரு பொண்ணு தானே. போய் முக்காடு போட்டுட்டு ஒரு மூளையில் உட்காந்து பேரி வை. தேவையில்லாமல் இங்கே வந்து ஆலோசனை நடக்கும்போது இம்சை பண்ணாத அப்படிங்க. அப்படியே செம்ம காண்டில் நீங்கள் ஜிமினோட அதை முன்னாடி செயின் மாதிரி போட்டிருப்பான்ல, ஸோ அந்த முத்து மாலை அதை பிடிச்சி அப்படியே இழுக்க அவன் அப்படியே உங்களே பார்த்து முறைச்சிக்கிட்டு கிட்ட நிற்க நீங்கள் அப்படியே வைக்கிறது துரோகி, காதலிக்கிறேன்னு சொல்லி கழுத்தறுத்துட்டியடா துரோகி. ஆனால் இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. நான் உயிரை விட மேலே நேசிச்சேன் என்னோட நாட்டு மக்கள். ஐயோ என்னால் பேச முடியலையே. என் மக்களை கொண்டுட்டியடா பாவி அப்படின்னு அப்படி அலறி துடிக்கிறீங்க. அப்படியே ஜிமினா அவசரமாக உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே அப்படின்னு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, என்னால் இதுக்கு மேலே உங்களோட இருக்க முடியாது. இவ்வளோ நாள் இருந்ததுக்கு எனக்கு வெகுமதியாக ஏதாவது தரணும்னு நினச்சிக்கணும். இப்போயே தந்துடுங்க. ஒன்று என்னை இங்கேயே கொண்டுடுங்க, இல்லைனா என் நாடு சுடுகாடு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் அங்கே போகணும்னு நினைக்கிறேன், என்னை அங்கே அனுப்பிச்சி வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. சரி இவ்வளோ கெஞ்சி கேட்குற அப்படின்னு சொல்கிறான். பிகாஸ் நீங்கள் 2 கையும் குப்பி அவன் முன்னாடி அப்படியே மண்டிக்கிட்டு கையை குப்பி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அவனும் என்கிட்ட இப்படி அடி பண்ணிய மாட்டேன்னு சொன்னேன், இப்போ நீ அடி பண்ணிச்சிட்ட, அதனால நான் மனசு இறங்கிட்டேன். நீ உன் நாட்டுக்கு போகணும் அவ்வளோதானே? சரி நாளைக்கு காலையில் நீ போ, அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே இருந்து, அரசே இப்போ கூட மனசு இறங்க மாட்டிங்களா? எனக்காக உங்கள் முடிவை மாற்றிக்க மாட்டிங்களா? மனசு மாறாதா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. யாருக்காகவும் நான் முடிவை மாற்றிக்க மாட்டேன். இதில் என்னடி நீ முதல்ல நீ என் நாட்டை விட்டு தொலைஞ்சு போடி. உன்னால தான் என் நாட்டு அப்படியே இந்த டைம் கீழே விழுந்துடுறீங்க. பிகாஸ் அவ்வளோ நொந்து போயிருக்கீங்க. அப்படியே அவனையே பார்த்துட்டு மைண்ட்லாம், இவனா நாடா, நானா இவனா, மக்களா பாசமா காதலா அப்படின்னு கண்டதையும் நினச்சிட்டு, இல்லை நான் என்ன ஜிமினா அரக்கனா இவனை மாதிரி யோசிக்க என்னால் அந்த மாதிரி யோசிக்க கூட முடியாது. எனக்கு என் நாடு என் மக்களும் தான் முக்கியம். அவங்களுக்காக நான் இருப்பேன் கண்டிப்பாக. என் காதலை விட எனக்கு என் நாடு தான் முக்கியம். நீங்கள் அப்படியே அவங்க ரூமோட அந்த பால்கனி நின்று பார்த்துட்டுருக்க, அங்கே அந்த தாசி கூடம் எரிஞ்சிட்ருக்கு. அங்கே பெண்கள்லாம் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டுருக்காங்க அலறலோட. அதை பார்க்கும்போதே உங்களுக்கு நெருப்பெல்லாம் எடுத்து நெஞ்சில் போட்ட மாதிரி அவ்வளோ இதாக இருக்குது. யாரையும் காப்பாற்ற முடியலையே அப்படின்ட்டு அப்படியே டியர்ஸ் வர நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே கண்ணை தொடச்சிட்டு அங்கே பனிப்பெண் இருப்பாங்களா அவங்கக்கிட்ட தூது அனுப்புறீங்க. ஜிமினா அவங்க ரூம்க்கு வர சொல்லி. பிகாஸ் வந்து அவனை ஏதோ பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து அவனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. பட் ஜிமினா வரவே இல்லை. அவனும் இங்கே நீங்கள் கிளம்புறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்காக யானைப்படை குதிரைப்படை உங்களோட செல்வம் எல்லாம் அந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி திரும்ப இந்த பக்கம் வந்துடாதடி அப்படியே ஓடிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கான். மனசுக்கு வெளியில் தான் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கானே தவிர மனசுக்குள்ளே அப்படி வெந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கும் உங்கள் மேலே லவ் வந்துருச்சு. உங்களுக்காகவே உங்களை லவ் பண்ணுறான். அவனோட அதிகார போதை ஆணவம் அதனால தான் அவங்கள ஏற்றுக்க முடியல. அவனுக்கோ தெரிஞ்சிருச்சு நம்ம அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோனாலே நம்ம அழிவு நிச்சயம் அப்படின்னு. அதனாலேயே இல்லை நம்ம அழிஞ்சு போகக்கூடாதுன்னா நம்ம அவளை காதலிக்கக்கூடாது. அதனால் அவள் எங்கள் பக்கத்தில் இருக்கிறதா தானே நமக்கு இப்போல்லாம் தோணும். அதனாலே அனுப்பி வைப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனாலும் இனிமேல் நீங்கள் இல்லை அவன் லைஃப்லங்கும்போது அவனுக்கு ரொம்ப வலிக்கும்ல. ஸோ கஷ்டமாக தான் இருக்க. இருந்தாலும் அப்படியே நின்றுட்டுருக்கா. அப்போ அங்கே வந்து பனிப்பெண்ணும் நீங்கள் கூப்பிட்டதா மறுபடியும் கூப்பிட அவனும் சரி கடைசியாக அவ கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் ரூமுக்கு வரான். எங்கள் ரூம்குள்ளே வந்து கதவை திறந்து பார்த்தா நீங்கள் போகிறதுக்கு எந்த ஒரு அது என்ன சொல்கிறது எதுவுமே ரெடியாகவே இல்லை. நீங்கள் அப்படியே குப்புற படுத்துட்ருக்கீங்க. அவனும் அப்படியே பார்த்துட்டே கிட்ட வரான். உங்கள் தலையில் அப்படியே கை வச்சு வருட நீங்கள் அடுத்த நிமிஷம் அவனை இழுத்து அவங்க மேலே போட்டுக்க. அப்படியே அவங்களே அவன் பார்க்க நீங்கள் அவனே பார்க்க அவன் லெப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. அவனும் ஒன்றும் புரியாமல் உங்களே பார்த்துட்ருக்க. இதோட இந்த பாட்டு முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் எனக்கு பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.